ஃபைபர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டெய்லி ட்ரெண்ட்ஸ் பற்றின முக்கியமான கண்டென்ட் எடுத்து நாங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கோம், கவிஞர் ராசத்தமிழன் அவர்களும் நானும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி முக்கியமான எக்கச்சக்க டாபிக்ஸ் இருக்குது கவிஞர்களே. அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா, எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான அந்த ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை தெரியப்படுத்திக்கும். கவிஞர்களே, நமக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்துக்கினேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மானிய கோரிக்கை அப்படின்ற ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது சட்டப்பேரவையில். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் வந்து தங் தொகுதிக்கு தேவையான விஷயங்களை வந்து அமைச்சர்கள் பெருமக்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு வந்து பதிலளிப்பாங்க, அமைச்சர்கள் வந்து பதிலளிப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது ஒரு அதிமுக எம்எல்ஏ ஒருவர் வந்து ஐடி பூங்கா அமையுமா அப்படின்ற மாதிரி, ஒரு இடத்துல அமையணும் அப்படின்ற மாதிரி சில விவாதங்கள் கேள்விகளை கேட்குறாரு ஐடி அமைச்சர் திரு அண்ணன் பிடி ராஜன் சார் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, ஆளுங்கட்சி அமைச்சர் பேசும்போதே அப்பா அவர்கள் வந்து பெல் அடிச்சிடுறாரு, டங்கின்னு பெல் அடிச்சிடுறாரு. ஸோ இதுதான் அது என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்றது தான் இன்றைக்கி முக்கியமான ஹாட் டாப்பிக்கு. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அதிமுக எம்எல்ஏ உறுப்பினர் வந்து இந்த மாதிரி எங்களோட தொகுதிக்கு வந்து இந்த ஐடி பார்க்குக்கு நிதி எப்போ ஒதுக்குவீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து பதிலுக்கு பிடி ராஜன் சார் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிதி வழங்குகிற அதிகாரமும் மற்ற நிதி ஒதுக்குற அதிகாரமும் எங்ககிட்ட கிடையாது, யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம அப்பா வந்து பெங்கன் பெல் அடிச்சுறாரு. இதுதான் முக்கியமான விவாதம். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு கேலி கூத்து மாதிரி இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சியும் அவங்க தான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு அதிகாரத்தில் இல்லைன்னு ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரே சொல்கிறாருன்னா, அப்போ இந்த ஆட்சி அதிகாரம் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு புதுமொழியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வெத்தலை இல்லாத வெறுவாயில் சுண்ணாம்பு பத்தலைன்னு கேட்டானா, அந்த கதையாக இருக்குது. அது புரியுதா உங்களுக்கு? அது என்ன கவிஞர்களே, வெத்தலை இல்லாத சுண்ணாம்புல வெத்தலை இல்லாத வெறுவாய்க்கு சுண்ணாம்பு பத்தலைன்னு கேட்டானா, புரியல கவிஞர்களே, விளக்கத்தை நீங்கள் வந்து நம்ம மக்களுக்கு நேரில் கொடுத்துருங்க. வெறும் வாயில் வெத்தலை போடாமல் இல்லை எதுவுமே இல்லாமல் சுண்ணாம்பு தூக்கி வாயில் போட்டால் வாய் என்னாகும்? புரியுது கவிஞர்களே, நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த ஹாட் டாபிக் போவோம்.